நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஃபைபர் சாப்பிடுங்க, ஃபிஷர் வராது. எல்லாரும் இதுதானே சொல்றாங்க. ஆனா இது தப்பு. ஏன்? இப்போ நெறைய தண்ணி குடிச்சீங்கன்னா, நெறைய யூரின் போகும். அத தவிர வேற எதுவுமே மாறாது. டீஹைட்ரேஷன் வந்து நம்ம வெறும் தண்ணி குடிச்சு சரி பண்ண முடியாது. அந்த தண்ணியோட எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ்னா என்ன? இப்ப தண்ணீல கொஞ்சமா உப்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தண்ணீல எலக்ட்ரோலைட்ஸ் ஆட் பண்ண மாதிரி. இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும்போது, இந்த தண்ணி உடம்புல தங்கி நம்ம பாடிய டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கும். இப்போ உப்பு தண்ணி குடிக்க சொல்றீங்களான்னா, அப்படி இல்ல. தண்ணிய விட ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளூயிட்ஸ்னா என்ன? நெறைய மோர் குடிக்கிறது, இல்ல நெறைய ரசம் சாப்பிடுறது, அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கிறது, இல்ல இளநீர் குடிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது, உடம்பு நேச்சுரலாவே ஹைட்ரேட்டடா இருக்கும். 2வது விஷயம், வெறுமா ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறத விட, அதோட சேர்த்து ஹெல்தியான ஃபேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்தி ஃபேட்ஸ்னா என்ன? நல்ல நாட்டு பசுமாட்டு நெய், நட்ஸ் நல்லா எடுத்துக்கிறது, நல்ல கோகனட் ஆயில் எடுத்துக்கிறது. இதெல்லாம் சாப்பாட்டுல நீங்க சேர்க்கும்போது, உங்களோட ஃபைபர் வந்து வெளில வரணும். ஃபைபர் நெறைய பேர் எடுத்துப்பாங்க. எனக்கு ஃபிஷர் தான் ஃபைபர் தான் அப்படின்னு. அந்த ஃபைபர் வெளில வரணும்னா, அந்த பிசுபிசுப்பு தன்மை வேணும் கரெக்ட்டா? அந்த பிசுபிசுப்பு தன்மை இந்த ஃபேட் தான் குடுக்கும். இந்த விஷயத்துல நெறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஃபைபர் எடுத்துக்கோங்க. இது 3ம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஃபிஷர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரீசென்ட்டா அக்யூட்டா தான் எனக்கு ஃபிஷர் வந்திருக்குன்னா, அது க்யூருமே ஆயிடும். பட் கிரானிக் ஃபிஷரா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்க டாக்டர போய் பாருங்க.